அறிவிக்கிற கர்த்தர். நம் கண்களை மூடி இந்த வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ரியான் வில்பர்ட், கரெக்டுங்களா? தெரியாமா? ரயன் வில்பர்ட், ஓகே. அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ராஜா, நீர் எங்களை நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளலை, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். விசேஷமாக இந்த பிள்ளைகளை இந்நாளிலே உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து கொள்ளும்படியாக நீர் கொண்டு வந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக வடிவெழுப்பதற்காக நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, அந்த குழந்தைக்காக உம்மை போற்றுகிறோம். முதலாக உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே, உமது ஆராதனையை கேட்கும்படியாக நீங்கள் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் திருமணமாகி கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற போது ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்காக எங்கள் சபைக்காக அருமையாக நீர் ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாணத்திலும் உணர்விலும் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையும் நிரப்பி ஆண்டவரே பிள்ளை உம்முடைய தேவபக்தியிலே நாங்கள் வளர்க்க, தேவபக்தி உள்ள சந்ததியாய் வளர்க்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய், சபைக்கு கிருபை கொடுக்கும்படியாய், பெற்றோருக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இதுவரை நடத்தின கர்த்தர் ஆண்டவரே, எல்லாவித பரிசுத்தத்திலும் உலகத்தில் இருக்கிற எல்லாவித நாச மோசங்களுக்கும் நீர் பாதுகாத்து ஆண்டவரே ஏற்ற காலத்திலே ஏற்றவைகளை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக எல்லாம் வல்ல கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளின் வார்த்தை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, எங்களுக்கு உணர்த்தும், இதன்படி எங்களுக்கு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் அடிக்கடி நம்ம சபையில் சொல்லி வருகிற காரியம் என்ன என்று சொல்லுவோமானால், நான் யாக்கோப்பை விருதாவாக பின்பற்றுங்கள் என்று நான் அழைக்கலை. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது சும்மாங்காட்டி என்னை பின்பற்றுங்க, சும்மாங்காட்டி என்னை ஆராதனை பண்ணுங்க, சும்மா சபையில் வந்து ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் யாக்கோப்பினுடைய சந்ததியை அழைக்கலை. ஆமீன், ஹல்லேலூயா. சும்மா அதுதான் அழகாக சொல்லுது பாருங்க, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோப்பின் சந்ததிக்கு நான் சொன்னது இல்லை. ஆமேன். உங்களெல்லாம் ஆண்டவரும் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதெல்லாம் சும்மா விருதாவாக ஏதோ விக்கிரகங்களை தொழுது கொள்வது போல, ஏதோ மண்ணும் மரங்களை தொழுவது போல அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்மை ஜீவனுள்ள தேவன். அவர் விருதாவா சும்மா நீங்களும் நானும் இங்கே அமர்ந்து கொண்டு இருப்பது ஏதோ சும்மா அப்படி அல்ல. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிரப்பி எல்லா சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நம்மை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் முற்பிதாக்களையும் நம்முடைய பிற்காலத்தினுடைய சந்ததிகளையும் அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்பர்களானால், ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். 1089 நான் நினைக்கிறேன். 1089 பக்கமே. இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் என்றார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது போல காலை தோறும் அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு புதிதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய, நான் அதுக்கு தான் நான் சொல்லுவேன், இன்னும் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இன்னும் கடன் பிரச்சனை இருக்குது, இன்னும் நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம், இன்னும் நாங்கள் சில காரியங்கள் படிப்புக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நாம் சொல்லுவோமானால்
நான் சொல்லுவேன், இன்னும் கர்த்தரை நாம் அறிகிற அறிவில் நம்ம இல்லை. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த தேவன் விருதாவாய் என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்லி அழைக்கவில்லை. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளிலும் என் ஆசீர்வாதம் புதிதாக இருக்கும். நான் கஷ்டப்படுறேன், நான் இன்னும் வட்டி பணம் கட்டுறேன், நான் இன்னும் அதில் இருக்கிறேன், எனக்கு சரியா புத்தி இல்லை, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், எனக்கு இந்த படிப்பில் சரியாக எனக்கு கவனம் பண்ண முடியல, நான் சரியாக மார்க் எடுக்க முடியல, சரியாக நான் உலகத்தை ஜெயிக்க முடியல, என் கண்ணை நான் ஜெயிக்க முடியல, என் வாயினுடைய மீறுதலை நான் ஜெயிக்க முடியல. அப்போ என்ன பேசணும்னா அதே தான் நான் ரட்சிக்கப்பட்டதும் பேசுகிறேன். அதே போல் என் குடும்பம் இருக்குது, அதே கஷ்டத்தில் இருக்குது, அதே கண்ணீரில் இருக்குது, அதே வட்டி பிரச்சனையில் இருக்குது, அதே கடன் பிரச்சனையில் இருக்குது. நெவர். உண்மையாய் கர்த்தரை நீங்கள் பின்பற்றுகளானால் இந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதத்தினாலே, ஒரு உயர்வினாலே, ஒரு நாணத்தினாலே, ஒரு வெற்றியினாலே, ஒரு அற்புதத்தினாலே, ஒரு அடையாளத்தினாலே நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. உண்மை ஏதோ ஒன்று உங்களை ஊக்கப்படுத்தும்படியாக நான் சொல்லலை. நம்ம என்றைக்குமே சொல்கிற வார்த்தை தான் நம்ம சபையில், விருதாவா என்னை பின்பற்றுகள் என்று கர்த்தர் நம்ம அழைக்கலை. இன்னும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இன்னும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் பிள்ளைகள் சரியான படிப்பு இல்லை, இன்னும் நான் வட்டி பணம் கட்டுறேன், இன்னும் நான் வேதனையில் இருக்கிறேன், இன்னும் நான் வியாதிப்படியில் இருக்கிறேன், இன்னும் நான் குறைவில் இருக்கிறேன், இன்னும் நான் சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், இன்னும் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறேன், இன்னும் என் பார்வையை நான் ஜெயிக்க முடியல, இன்னும் என் வார்த்தையில் வல்லமை இல்லை அப்படின்னு நாம் சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், கர்த்தரை அறிகிற வண்ணமா கர்த்தருடைய வசனம், ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்யவில்லை என்று நான் தைரியமாக இந்த காலை வேளையில் நான் சொல்லுவேன். உண்மையாய் நம்ம கர்த்தரை பின்பற்றுவோமானால், உண்மையாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நம்ம காணுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. தம்பி என்ன சொல்லுவ சித்தா, எனக்கு இது விளங்கலை, இது படிக்க முடியல நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. ஆண்டவர் விசேஷித்த நாணத்தினால நம்ம நிரப்புகிற ஆண்டவர். நான் ஒரு விஷயம் கூட நான் சொல்லுகிறேன், நமக்குள்ளாக குறைவு இருக்குமானால் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் குறைவுள்ள அல்ல, நீங்களும் நானும் குறைவுள்ள. ஆமென். அவரை தெரிந்து கொண்ட விதத்திலே குறைவுள்ளவர்கள், அவரை விசுவாசிக்கிறதிலே குறைவுள்ளவர்கள், அவரை நம்புவதிலே குறைவுள்ளவர்கள், அவருடைய வசனத்தை கேட்பதிலே குறைவுள்ளவர்கள். ஆகையினால் தான் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நான் சொல்லுவேன், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வாரானால், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் விசேஷித்த நாணத்தினால், விசேஷித்த ஆசீர்வாதத்தினாலே, விசேஷத்தில் உயர்வினாலே நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர். நீங்கள் வாசியுங்கள், என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 24 1 முதல் 5 வரை வாசிக்கும்படியாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று, கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரன் ஆகிய பீலையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இந்த வசனத்தில் ஒரு பெரிய தியானங்கள்லாம் இருக்குது. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே சொல்லுங்கள், எல்லாரும் உங்கள் வாயில சொல்லுங்கள், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். வீட்டில் எப்படி சாப்பாடு கேட்பீங்களே, வீட்டில் எப்படி அக்கா தங்கச்சிங்களோட சண்டை போடுவீங்க? நிக்சன் பையன் அழகாக சிரிக்கிறானு. சொல்லுங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. ஆமென், அல்லேலூயா. இப்போ சொல்லுங்களேன், என்ன ஆசீர்வதிப்பது? ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. இவ்வளோ அருமையான வார்த்தை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். சபிக்கும்படியாக பாலாக்
கூலி பொறித்து கொண்டு பீலையாமை கொண்டு வந்தாலும் அவன் பார்க்கிறான், என் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேலின் கோத்திரங்களபடியே பாலம் இருக்கிறதை பார்த்தேன். தேவ ஆவி அவன் மேல இறங்கினாராம். ஆமென், அல்லேலூயா. அங்க இஸ்ரவேலினுடைய கடைசியா அவர் முடிக்கிறப்ப சொல்றாரு, யாக்கோப்பு உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானகள். அங்க இஸ்ரவேலும் அங்க இஸ்ரவேலுக்கு போடப்பட்டது பெரிய ஒரு மாளிகை அல்ல, சாதாரண கூடாரம். ஆனா அந்த பிள்ளையாம் பார்த்துட்டு சொல்றா போல, இது எவ்வளவு அழகான இந்த கூடாரம், எவ்வளவு அழகானவள். என் கண்களை நான் ஏறெடுத்து இஸ்ரவேலின் கோத்திரங்களபடியே பாளையம் இறங்கி இருக்கிறதை நான் பார்த்தேன். தேவ ஆவி அவன் மேல இறங்கினாரா. ஆமென். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாளையத்தில் எப்படி 12 கோத்திரங்கள் போடப்பட்டிருந்தது என்று சொல்லுமானால், கூடாரம் ஒரு சிலுவை வடிவிலான ஒரு கூடாரங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு சிலுவை வடிவிலான, ஆண்டவருடைய சிலுவை வடிவிலான கூடாரங்கள் அமைக்கப்படுவது அவன் அந்த கூடாரங்களுடைய அழகை அவன் பார்க்கிற போது, இது நமக்கு தியானம் இல்லை, அதனால நான் கடந்து செல்கிறேன். அந்த கூடாரம் சிலுவை வடிவினாலே அது போடப்பட்டிருந்தது. அவன் மேலே மலை உச்சிலிருந்து பார்க்கிற போது, அந்த கூடாரங்கள் சிலுவை வடிவிலே பார்க்கிற போது அவன் மேலே தேவ ஆவியானவர் இறங்கினார். ஆமென், அல்லேலூயா. சபிக்க வந்தவன் ஆசீர்வாதத்தை அவன் சொல்லிட்டு போனான். அதனால் கடைசியில் சொல்றான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆமென், அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், எப்பவும் சொல்றது போல தான், நீ ஒரு குடிசையில் இருக்கலாம், நீ ஒரு சின்ன வீட்டில் இருக்கலாம், ஆனால் இயேசுவுடைய சிலுவை நம்முடைய கூடாரங்களிலே இருக்குமானால், நான் சொல்லுவேன், எந்த பகையினரும், எந்த பலவிதமான வியாதிகளும், எந்த போராட்டங்களும், எந்த சபிக்கிற காரியங்களும், நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய அந்த சிலுவை நமக்குள்ளாக இருக்கிற போது, நீ ரொம்ப சின்ன வருமானத்தில் இருக்கலாம், நீ சின்ன ஒரு கூடாரத்தில் இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நான் சொல்ல எவ்வளவு அழகானவள். ஆமென், அல்லேலூயா. இது அலங்காரத்தினால் அல்ல, இது அப்படியே பில்டிங் கட்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நல்லா டைல்ஸ் போட்டு மொசைக் போட்டு இருக்கிற வீடு அல்ல. ஆமென், அழகானவர்கள். நான் சொல்லுவேன்னா, ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய சுபாவம் உள்ள ஒரு ஆள் அந்த குடிசையில் இருந்த அந்த கூடாரம் அழகானது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை நீ அழகா கட்டி ஒரு பஜேரி அங்கே குடியிருப்பாரானால் நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த வீட்டை சொல்லுங்க. ஏங்க, அழகா நல்லா வீடை கட்டி 2 அடுக்கு மாடி நல்லா பளபளன்னு இருக்குது. யாருன்னா தெரியாதவங்க வந்து அந்த வீட்டு எவ்வளோ அழகா இருக்குது, ஏய் பஜேரி அது சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஒரு குடிசையில் ஏழை அம்மா எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை துதிச்சுன்னு சாட்சியா அடுத்தவருக்கு உதவியா ஜெபம் பண்ணின்னு அது அப்படியே நல்லா கர்த்தருக்குள்ளா நடக்குது. என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த அம்மா கிட்ட பேசினா ஒரு அன்புப்பா, அந்த ஐயா கிட்ட பேசினா ஒரு அன்பு, அந்த குடிசைகளை போனாவே ஒரு ஆறுதல். அதுதாங்க தேவ ஆவியானவர் இறங்கின கூடாரம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அந்த கூடாரத்தில் இருக்கிற போது உனக்கு குறைவு தெரியாது. ஐயோ அவங்களாம் இருக்கிறாங்களே, அவன் 2 அடுக்கு மாடி கட்டிட்டானே, நான் இன்னும் இந்த குடிசையிலே இருக்கிறேனே. இந்த நினைவுகள் ஒருபோதும் ஆண்டவருடைய பிள்ளையை ஆட்கொள்ளவே முடியாது. அவர் நிரப்பின ஆவியானவர் எப்போதும் நமக்கு சந்தோஷம் சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலே நிரப்பிருக்கிறபடியினாலே நான் சொல்லுவேன், இஸ்ரவேலே உன் கூடாரங்கள் அழகானது. உன்னை சபிக்க வந்தாலும் சரி, உன்னை வீணாய் பகைக்கிற ஜனமும் சரி, எந்த ஒரு சாபமும் சரி, சிலுவை நிழல் நம் மத்தியிலே நம் கூடாரத்திலே இருக்கிறபடியினாலே அது எப்படி அழகானது. அல்லேலூயா. அந்த கூடாரத்தை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென், அல்லேலூயா. அந்த கூடாரத்தை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அந்த கூடாரத்தில் யார் இருக்கிறா அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவன் ஆசீர்வதிக்க பிரியப்படுகிற பிள்ளைகள். ஆமென். நிறைய பெரிய தியானம் அது, இருந்தாலும் நான் கடந்து செல்கிறேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 15 முதல்
18 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். ஆதியாக கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளை, நீங்கள் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நம்மெல்லாம் அறிந்த வசனம்தான், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், ஒரே ஒரு ஈசாக்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அருமையான ஆண்டவர் பிள்ளையே, இந்த வசனத்தோட காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் கையில் என்ன ஒரு குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் குறைவிலே ஒன்றுமே இல்லாமல் இருந்து யாவற்றையும் உருவாக்கின கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்கிற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுமை. ஆமென், ஹல்லேலூயா. வெறுமை. ஆண்டவர் உண்மையாகவே கிரியை செய்கிற இடம் வெறுமை. ஆண்டவர் உண்மையாகவே கிரியை செய்கிற இடம், நான் சொல்லுவேன், ஒன்றுமில்லாத இடம். நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே கிரியை செய்கிற இடம் என்று சொல்லுவோமானால் நான் சொல்லுவேன் பலவீனமான சரீரம். இன்றைக்கு நான் சொல்லுவேன், அநேக பலவீனங்கள் நமக்கு இருக்கலாம். இன்றைக்கும் நான் பலத்தோடு கூட நடக்கிற சாட்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய பலன். ஆமென். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய அற்புதம் விளங்க செய்கிற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் குறைவு. அப்போ தான் நீங்கள் ஆண்டவர் அங்கே காண்பீங்க. ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகனை இங்கே கொடுத்துட்டார். ஒரே ஒரு மகனை அவர் ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்துட்டு, இந்த ஈசாக்கை கொண்டு நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியினுடைய மணத்தணலை போல கடற்கரை மணத்தோலை போல நான் பெருக செய்வேன் என்று சொல்கிற ஆண்டவர். இங்கே என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நீ ஒப்பு கொடுத்தபடினாலே. ஆமென். நீ அந்த ஒரே மகன் என்றும் பாராமல் ஈசாக்கை நீ ஒப்பு கொடுத்தபடினாலே நான் சொல்லுவேன், நமக்கு இந்த காலை வேளையில் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சிறிய காரியம் எதுவான, ஒரு சின்ன படிப்பு, ஒரு சின்ன ஒரு வேலை, ஒரு 15,000 தான் சம்பளம், இதெல்லாம் நான் சாட்சியை சொல்லுவேனானா நான் என் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கிறேன். அனுபவத்தோடு கூட நான் பிரசங்கிக்கிறேன். நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லுவேன், 600 ரூபாய், நான் கர்த்தரை ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இந்த 600 ரூபாய் கூட சம்பளம் கூட எனக்கு நிரந்தரம் கிடையாது. ரெண்டு தங்கச்சி வாழ்க்கையில் திருமணத்துக்காக இருந்தாங்க. ஒரு சகோதரி விதவையாக வீட்டில் இருந்தாங்க. அம்மா அப்பா கிடையாது. ஒருவேளை இந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கு எடுப்பதற்காக இந்த சாட்சியை நான் கொஞ்சம் சொல்கிறேன் நான். ஆனாலும் அந்த 600 ரூபாய் சம்பளத்தில் ஆண்டவர் அருமையாய் சிலுவையினுடைய ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பது பிரியமாக இருந்தபடியினாலே, என்னை விருதாவாய் அவர் அடைக்காதபடியினாலே நான் சொல்லுவேன், 3 பெண் பிள்ளைகளுக்கு உண்டான காரியம், திருமண காரியம், எவ்வளவோ பண தேவைகளை சந்திக்கப்பட்டது, எவ்வளவோ வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை வந்தது. நடு ரோட்டில் ஒரு குடிசை கூட சொந்தம் இல்லாமல் இருந்தோம். நானும் எங்கள் 3 சகோதரிகளும். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், இன்றைக்கு 4 பேரும் இந்த சென்னை சிட்டியில் சொந்த இல்லத்தில் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. விருதாவாய் பின்பற்று. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, கொஞ்சம்தான் ஆவியானவருடைய உணர்த்தினால நான் சொல்கிறேன், கொஞ்சம்தான், எனக்கு கொஞ்சம்தான் நான் சொல்லுவேன், கர்த்தர் அற்புதத்தை காண செய்கிற இடம் அதுதான். ஆமென். அதை ஒப்பு கொடுத்தபடினாலே உன் ஏக சுதன் என்றும்
உன் பிள்ளை என்றும் நீ பார்க்காம அந்த ஒண்ணே ஒன்று, அந்த கொஞ்சம், அந்த ஒண்ணே ஒன்று, நீ தவமிருந்து பெத்த ஒண்ணே ஒன்று, நீ ஒப்பு கொடுத்தபடியினாலே, நீ ஒப்பு கொடுத்தபடியினாலே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய சந்ததியாக்குவேன் என்று கர்த்தர் உரைத்தார். இன்றைக்கு ஆபிரகாமனுடைய சந்ததி யாரு? நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் கூட ஆபிரகாமனுடைய சந்ததி தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளும் ஆபிரகாமனுடைய சந்ததி தான். மகளே, மகனே, இந்த கால வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், கொஞ்சமா இருக்கிறதுன்னு அற்பமான ஆரம்பத்தை சொல்லுங்க, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணார். இது உன் வாழ்க்கைக்கு பொருந்தும். இன்னைக்கெல்லாம் வாலிப பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பா அம்மா ஒரு பெண் பிள்ளையை திருமணம் பண்ணுறதுக்கு எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, எடுத்த உடனே பெரிய லெவலில் இருக்கணும், பெரிய லெவலில் கொடுக்கணும், பெரிய இதுவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா, என் அன்பு வாலிப பிள்ளைகளை நான் இயேசு நாமத்தினாலே சொல்கிறேன், நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு 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 மனவளனை மனவாட்டியை நீ கரம் பிடிச்சிட்டுனா போதும். ஆமென். அவன் ஒரு சின்ன வேலையில் இருக்கலாம், அவன் சின்னதாக சம்பாதிக்கிறவனா இருக்கலாம். நான் சொல்லுவேன், அவன் குடும்பத்தில் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை இன்று முதல் நீ காண்பா. இன்றென்று முதல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதம், பெரிய சந்தோஷம், பெரிய சமாதானம், பெரிய உயர்வு நீ காண்பா. எடுத்த உடனே பெரிய லெவலில் எனக்கு இருக்கணும், பெரிய நல்லா 1 லட்சம் சம்பாதிக்கிறவன் தான் நான் திருமணம் பண்ணுவேன். ஆமென். அதுக்கு நீ எவ்வளோ விலை கொடுப்பா? 1 லட்சம் சம்பாதிக்கிறவன் சும்மா உங்களை திருமணம் பண்ணிட்டு போயிடுவானா? அதுக்கேற்ற மூட்டியை கேட்பானா, கேட்க மாட்டானா? அங்கேயே நமக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிடும் வீட்டில். நான் சொல்லுவேன், கொஞ்சமாக சம்பாதிக்கிறவனாக இருந்தாலும் உத்தமமாக இருக்கிறவனை, ஒப்பு கொடுக்கப்பட்டவனை, ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறவனை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தில் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. காண்பா, நீ எழுதி வச்சுங்க. ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட மன வாழ்க்கை இருக்குமானால், ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை இருக்குமானால், ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை ஸ்தலம் இருக்குமானால், ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு படிப்பு இருக்குமானால், நான் சொல்லுவேன், அதில் நீங்கள் நிச்சயமாய் உயர்வை காணும். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஐயோ, அந்த அம்மா சொல்லுவாங்க, ஒரு பையன் எவ்வளவோ வரணும் வருது, நீங்கள் அநேக பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை, ஏன் ஆண்டவர் இப்படி பரிசோதிக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நான் சொல்ல, எல்லாம் பர்ஃபெக்டா என்ன மாதிரி கருப்பாக இருக்கக்கூடாது மாப்பிள்ளை. ஆமென். எப்படி என்ன மாதிரி கருப்பா? நான் என் மனைவியை கரம் பிடிக்கிற போது அண்டங்காக்கா கறி. ஆமென், அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இல்லை சிஸ்டர், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இல்லை. அப்படியே பயங்கர கறி போட்டோ ஒன்றா காட்டுறோம் பாருங்க. பெரிய ஆண்டவர் கரம் பிடிச்சிட்டா எல்லாவற்றிலும் நம்முடைய ஸ்கின்னு கூட கொஞ்சம் உயர்ந்துடும், நம்ம பலன் கொஞ்சம் உயர்ந்துடும், நம்ம ஆசீர்வாதம் கொஞ்சம் உயர்ந்துடும். நான் மனைவியை கரம் பிடிக்க சொல்ல, இரவு வீட்டில் தான் நாங்கள் போயிட்டு இரவு போய் தங்கணும். எங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது. என் மனைவி கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்ல இருந்து நம்பி பாஷை தெரியாத என்ன கரம் பிடிச்சா. ஆமென். எங்க தெரியுமா கூட்டின்னு போனேன்? இரவு வீட்டுக்கு. இரவு வீட்டுக்கு கூட்டின்னு போனேன். இரவல் வீட்டுக்கு கூட்டின்னு போய் நாங்கள் படுத்தோம். 4-5 நாள் அங்கே தான் இருந்தோம். வீடு வாசல் கிடையாது எங்களுக்கு. இந்த காலத்து பொண்ணுங்களாம், அம்மா ஏமாந்துட்டோம்மா, ஏமாந்துட்டோம், ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு கரம் பிடிச்சோம், வீடு வாசல் ஒன்றுமே கிடையாது, இரவ வீட்டில் படுத்துட்டு இருக்கிறோம். அங்கே தாங்க ஆரம்பிச்சது. ஆமென், அல்லேலூயா. அங்கே தான் ஆரம்பிச்சது வாழ்க்கை, அங்கே தான் ஆரம்பிச்சது வாழ்க்கை. இன்னைக்கு என் மனைவினால பெருக்க முடியல. ஆமென், அல்லேலூயா. க்ளீன் பண்ண முடியல. 4 மூளை எங்களுக்கு இல்லை. நான் திருமணம் பண்ணும்போது 4 மூளை இல்லை. இன்னைக்கு எத்தனையோ மூளை இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் அதை துடைக்கிறதுக்கும் எங்களால் முடியல. அல்லேலூயா, ஆமென். சத்தியத்தை சொல்றேன். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணார். ஒப்பு கொடு. எந்த அற்பமா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடு. அற்பமான சம்பளமா, 15,000 சம்பளமா, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடு. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உங்க கிருபை நான் இதை பெற்றுக்கொண்டேன், நீங்க இதை நடத்துங்க அப்படின்னா அழகா ஆண்டவர் நடத்துங்க. சத்தியத்தை சொல்கிறேன். நான் வசனத்தின் பிரகாரம் மாத்திரமல்ல, அனுபவத்தின் பிரகாரம் நான் சொல்கிறேன்.
நடத்துவார். ஆபிரகாமே ஒரே ஒரு ஈசாக்கு. நான் இதை ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட நாளில் நான் வாசிக்கிற போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வசனத்தை வாசிக்கிறது. ஒரே ஒரு ஈசாக்கு கொடுத்துட்டு, ஒரே ஒரு பிள்ளைய ஒரு கிழவனுக்கு கொடுத்துட்டு, வானத்து நட்சத்திரங்கள் தனையாக, கடற்கரையின் மணல் தனையாக உன்னை ஆசீர்வதித்து. எனக்கு புரியல இந்த வசனம். ரட்சிக்கப்பட்ட நாளிலே எனக்கு புரியல. நானும் ஆபிரகாமின் சந்ததியா இன்றைக்கு வந்திருக்கிறேன்றது எனக்கு தெரியல. ஆனா இப்போ நான் சொல்லுவேன், அந்த ஒரே ஒரு ஈசாக்க பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்தபடியினாலே நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வாக்கு தத்தம் வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலத்தலை போல இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு 3 காரியத்தை உங்ககிட்ட சொல்லி நான் இந்த நாளினுடைய செய்தியை, இந்த நாளினுடைய தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். எத்தனை குறைவாக இருந்தாலும் சரி ஒப்பு கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பலவீனமான பிள்ளையாக இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. எத்தனை குறைவான சம்பளமாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதப்படியில் வைங்க. எத்தனை பலவீனமான சரீரம் இருந்தாலும் கர்த்தருடைய பாதப்படியில் வைங்க. எத்தனை ஒரு நாணமில்லாத பிள்ளையா இருந்தாலும் கர்த்தருடைய பாதப்படியில் வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற இடத்துல ஆசீர்வாதத்தை வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்க. ஒப்பு கொடுத்து, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகும். ஒப்பு கொடுக்கிற இடத்துல நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். 2வது காரியம், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 9-10 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் திரும்பி போ. உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னிடத்திலே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை முடியவனானேன். என்ன கடந்து போனார் அவரு? என்ன கடந்து போனாரு? கோலும் கையுமாய். இந்த 2 பரிவாரங்களை கொடுத்தது எதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுங்களா? இந்த 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி வரேன். நான் போகிற போது கோலும் கையுமா நான் கடந்து சென்றேன். இப்போ 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி வரேன். இந்த 2 பரிவாரங்களை கொடுத்தது எது உங்களுக்கு சொல்ல முடியுமா? சும்மா சொல்லுங்க. கர்த்தருடைய காரம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வசனம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, இங்கே உட்காந்து அங்கே நான் பார்த்தேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சரி, நம்ம ஜனங்களை ரொம்ப திட்டிகிட்டே இருக்கிறோமே, ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுவோம் அப்படின்னு இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. கோலும் கையும். ஆமென், அல்லேலூயா. 2 பரிவாரங்களை கொடுத்தது என்னங்க? கோலும் கையும். அவர் அங்கே போய் என்ன பண்ணாரு? ஆடு மேய்த்துக்கு என்ன தேவை? அதுதான் ஆசை. 2 பரிவாரங்களும் கடந்து வந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆவியில நிரப்பப்படுகிறேன். நான் உண்மையிலே ஆவியில நிரப்பப்படுகிறேன். மகனை நான் சொல்லுவேன், எனக்கு யாக்கோப்பு சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், இதை என்ன கோலும் கடியுமா நான் கடந்து வந்தேன், கோலும் கையுமா நான் கடந்து வந்தேன். ஒன்றும் இல்லை என்கிட்ட, ஒன்றும் இல்லை. அட பாவி, மொத்த ஆசீர்வாதத்தை கையில வச்சுதான் உன்னை கர்த்தர் அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. மொத்த ஆசீர்வாதத்தை கையில வச்சிருக்காங்க. இந்த சபைக்கு மொத்த ஆசீர்வாதம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். கையில இருக்கிற சிறு பிள்ளை தான். ஆமென், அல்லேலூயா. இந்த அற்பமான ஆரம்பத்தை நான் அசட்ட பண்ண மாட்டேன். என் கையில இருக்கிறது என்ன?
வெறும் கோல். ஆனா நான் சொல்லுவேன், நீ 2 பரிவாரங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன உன் கையில வேணும் என்பதை கர்த்தர் முன்னமே முன்குறித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உன் கையில இருக்கிறது அசட்டியா நீ என்னது? நீ இருக்கிற வீட்டு அசத்தியா என்னது? உனக்கு இருக்கிற உறவை நீ அசட்டியா என்னது? உனக்கு இருக்கிற வருமானத்தை நீ ரொம்ப சிம்பிளா ரொம்ப அசட்டியா என்னது? அதுதான் உன் ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. ஆவில நிரம்பி நான் சொல்கிறேன், நான் நம்ப கர்த்தருடைய பிள்ளையே. எனக்கு யாக்கோப்பு அடிக்கடி சொல்ல நானும் நினைப்பேன், பார்ப்பா 2 பரிவாரம் கோலம் கடியமா. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவாரு, இன்றைக்கு 100 கோடி ரூபாயில ஒரு சபை கட்டி முடித்திருக்கிற ஒரு போதகர். அந்த மனுஷன் ஒரு 55 வருஷம் ஊழியம் செஞ்சார். 40 வருஷம் அவருடைய ஊழியத்தில் பெரிய காரியம். நான் நினைக்கிறேன் 40 வருஷமா அவர் ஊழியம் செஞ்சு 120 ஆத்மா இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த அடுத்த 10 வருஷத்துல எண்ணில் அடங்கா ஆத்மா 120 கோடிக்கு சபை கட்டுகிற அளவுக்கு அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டது கடைசி 10 வருஷத்துல. அவர் அடிக்கடி சொல்கிற காரியம் என்ன என்று சொல்லுவோமானால், எனக்கு என் சபையில அது பெரிய சபை, என் சபையில ஒரு சின்ன இடம் கொடுத்து ஒரு 15 ஆத்மா இருந்தாங்க. ஒரு ஓட்ட சைக்கிளை கொடுத்து என்னை அந்த ஊழியத்துக்காக அனுப்பி வச்சாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் அடிக்கடி. நான் அந்த பரிசுத்தமான நான் குறையா சொல்லலை. அவர் இப்படி சொல்லியிருக்கலாம், அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ஒரு சிறிய இடம் கொடுத்து ஒரு 15 ஆத்மா அந்த சபையில் இருந்தாங்க, ஒரு ஓட்ட சைக்கிளை தான் எனக்கு கொடுத்து விட்டாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கு 120 கோடிக்கு அந்த சபை கட்டப்பட்டிருக்குதுன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த 15 ஆத்தும் அந்த ஓட்ட சைக்கிள் அன்னைக்கு கொடுத்ததுனால தானே நீ பல வீடுகளை போய் சந்தித்தா. அந்த 15 ஆத்துமாவை உனக்கு நான் அடிக்கடி சான்கிட்ட சொல்லுவேன், அப்பமா என்னதப்பா, எவ்வளோ பேர் பாஸ்டர்ஸ் சபை இல்லாமல் இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர், நான் உங்களுக்கு கூட சொல்கிறேன், வருகிற ஆத்மா கூட சொல்கிறேன், சபையை கட்டுறதுக்கு நீங்களாம் லட்சமாக கொடுத்தா தான் ஒரு சபையை கட்ட முடியும் ஆத்மாக்கு. ஆமென், அல்லேலூயா. நமக்கு இலவசமாக இந்த இடத்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கொடுத்துருக்குற, ஆராதிக்க துதிக்க. அந்த 15 பேர் தான், அந்த சின்ன இடம்தான், அந்த ஓட்ட சைக்கிள் தான். இன்னைக்கு எல்லாம் குடும்பத்தில் எல்லாம் ஒரு கார். இன்னைக்கு 120 கோடி ரூபாய்க்கு சபை. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள். எங்கிருந்து வந்தது? அப்ப ஆண்டவர் அறிந்திருக்கிறார், மகனே, அந்த 15 ஆத்துமாக்கள் தான் உலகம் எங்கும் ஆத்துமாவுக்கு உனக்கு நான் தரப்போறேன். நீ வச்சிருக்கிற ஓட்ட சைக்கிள் தான் உன் சுவிசேஷத்தை, என்னுடைய சுவிசேஷத்தை உலகம் எங்க நான் கொண்டு போக போறேன். ஆமென். நீ வைத்திருக்கிற சின்ன இடம் தான் உன்னை ஏக்கரா உன்னை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, வெறும் கோல் தான் உன் கையில் இருக்கா? ஆமென். கோல் மட்டும்தான் கையில் இருக்கா? நான் சொல்லுவேன், 2 பரிவாரங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா, யாக்கோபே உன் கோலில் தான். ஆமென். நீ எங்கே போறா? உனக்கு எதில் ஆசீர்வாதம் வரப்போகுது சொல்லுங்க. யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்? உங்களுக்கெல்லாம் தெரியல பார்த்தீங்களா? ஆடு மேய்ச்சதுனால ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்படி தானே? ஒரு மேய்ப்பனுக்கு என்ன தேவை? கோல் போதும். ஆடுகள் சிதறாமல் இருக்க, குள்ள நரிகள் ஆடை கொண்டு போகாமல் இருக்க, மற்ற சத்துருவிடத்திலிருந்து அந்த சொத்தை ஆசீர்வாதத்தை பாதுகாக்க, தடுமாறி போகிற ஆடுகளை நிலைப்படுத்த என்ன வேணும்? கோல். இப்போ நான் சொல்லுவேன், இன்றைக்கு உங்ககிட்ட ஏதாவது சின்னதாக இருக்கா? அன்பு கர்த்தருடைய பிள்ளை, இந்த வசனத்தை நீ எங்கே போனாலும் மறக்கக்கூடாது. சின்ன ஆசீர்வாதம், சின்ன வீடு. மறுபடியும் நான் சொல்கிறேன், வெக்கப்படலை நான் சொல்கிறது. சின்ன வீடு, சின்ன ஆசீர்வாதம், சின்ன இடம், சபையில் ஒரு சில ஆத்துமா. எனக்கு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருந்ததனால் உன் ஆசீர்வாதத்தை முன்கூட்டியே உன் கையில் வைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீ வச்சிருக்கிற குறைவு என்னது?
நீ இப்போ குறைவாக வச்சிருக்கிறது என்னது? புரியலையா உங்களுக்கு? கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. நீ வாங்குற 15,000 சம்பளம் என்னது? நீயும் குடும்பமும் என்ன நினைச்சிருக்கு சொல்லுங்க? என்ன நினைச்சிருக்கு? இதுல என்ன பண்றது? இந்த குறைவுல நான் என்ன பண்றது நீங்க நினைச்சிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில நான் சொல்கிறேன், அந்த 15,000 தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. உங்க கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நான் 10,000 வரமாட்டேன். அல்லேலூயா. எஸ்தரம்மா ஒன்றும் சம்பாதிக்காம கூட நல்லா சம்பூர்ணமா சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, இங்கிருந்து புழல்ல போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து எறா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு வாலிப பிள்ளைங்களே, உங்க கையில ஏதோ குறைவா? கர்த்தருடைய பிள்ளையே, உங்க கையில ஏதோ குறைவா? நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் பெரிய இன்ஜினியர் காலேஜ் படிக்க வைக்கல. எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், அவர்கள் இருக்கிற நிலையிலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியுங்க, ஆண்டவருக்கு தெரியும் பிற்காலத்தில் நீ எதை கொண்டு நீ பெருகுவா. யாக்கோபே அவன் அடிக்கடி சொல்லுவான், நான் கோளும் கையுமா கடந்து சென்றேன், நான் கோளும் தடியுமா கடந்து சென்றேன். அதான் இதே பற்றி கொண்டு தாவீதும் அங்கே சொல்லுவார் சங்கீத புஸ்தகங்களிலே, உம்முடைய கோலும் அங்கே அழகா சொல்லுவார். கோலும் தடி கையும் வந்து யாக்கோபுது இல்லை. ஆமென். அதுதான் தீர்க்க தரிசனமா சங்கீத புஸ்தகங்களில் தாவீது சொல்லுவாரு, உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றியது. அப்ப உங்ககிட்ட இருக்கிறது என்ன? குறைவு. அது யாருடையது? கர்த்தருடையது. ஆசீர்வாதத்துக்கு உரியது, பெருக்கத்துக்கு உரியது, மகிமைக்கு உரியது, உயர்வுக்கு உரியது. அல்லேலூயா. எல்லா பசங்களும் நல்லா படிச்சு நல்லா 10th எக்கச்சக்கமா மார்க் எடுத்திருக்கிறாங்க. என் புள்ள கம்மியாக தான் எடுத்திருக்கு. எல்லாம் காலேஜில் பயங்கரமான இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றாங்க, எல்லாம் டாக்டர் படிக்கிறாங்க, எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. நான் வெறும் ஆர்ட்ஸ் டிகிரியை தான் கையில் வச்சுன்னு இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. போதும், ஆசீர்வதிக்க. இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது, டாக்டர் படிக்கக்கூடாது நான் சொல்லலை. உனக்கு புத்தியும் வசதியும் வாய்ப்பு இருந்தால் தாராளமாக ஃபாரின் கூட போய் படிச்சுக்குங்க. ஆனால் சொல்லுவேன், குடும்பத்தில் படிக்க வைக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் தான் என்னை படிக்க வச்சாங்க. சோத்திரம், அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் விசுவாசிக்கணும், அது போதும் என்னை ஆசீர்வதிக்க. ஆமென், அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை, உண்மையும் கூட. யாக்கோபே, நீ எதினாலே ஆசீர்வதிக்கப்பட்டா? ஆண்டவருக்கு தெரியும், உன் மாமனாகிய லாபானிடத்துக்கு நீ சென்று ஆடு மேற்று அதிலிருந்து உனக்கு பெருக்கத்தை 2 பரிவாரங்களை நீ பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமா வச்சிருக்கிறார். அதனாலதான் உன் கையில கோலும் தடியுமாய் கொடுத்து ஒன்னு அனுப்பினார். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கர்த்தருடைய பிள்ளையே நான் சொல்லுவேன், உன் கையில இருக்கிறத நீ உதாசனமா நினைக்காத, உன் கையில இருக்கிறத அற்பமா நினைக்காத. உன்கிட்ட வந்து விழுந்தத, மருமகனா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம், சின்ன வீடா இருக்கலாம், அற்பமா எண்ணாத. அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த இடத்துல நாங்கள் வருகிற போது எங்கோ 45, நான் அடிக்கடி சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்கும். ஒரு சின்ன இடத்த கொடுத்து, ஒரு சின்ன தொகையை கொடுத்து நாங்கள் வாங்கணும். நான் சொல்லுவேன், இன்றைக்கு நான் உண்மையாக சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் குடும்பம்லாம் சபித்தது, எங்கேயோ போய் வனாந்தரத்தில் சுடுகாட்டில் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறிய. நான் சொல்லுவேன், அது சுடுகாட்டில் இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, அது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்வேன், அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, நீ எழுதி வச்சுக்கோ, இது உண்மை. உன் கையில் எதுவாக இருந்தாலும் நீ அசட்டையாக நினைக்காத, அற்பமாக நினைக்காத. அது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற கோல். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கொடுத்திருக்கிற வீடு, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கொடுத்திருக்கிற சபையா,
ஆண்டவர் நம்மை கொடுத்திருக்கிற உறவு, அதை நீ அற்பமா நம்ம எண்ணி அதை காலில் போட்டு மிதிச்சோமானால், நான் சொல்லுவேன், அந்த கோல் எனக்கு எதுக்கு அவன் தூக்கி போட்டிருந்தானா அவன் பிரயாணம் நடந்திருக்காரு. ஆமே, எதுக்கு ஆண்டவரை இந்த கோலை தரீங்க என்கிட்ட? ஏதோ ஒரு பொண்ணும் பொருளும் எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, என் தகப்பனிடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களை நான் கொண்டு போனாலும் பரவாயில்ல, வெறும் கோலும் கையோடு நான் உன்னை யாக்கோபே நீ போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உன்னிலே நிறைவேற்றுவேன் என்று வெறும் கோலும் கையும் கொடுக்குறீங்களா ஆண்டவரே? என் தகப்பனுக்கு ஒரு ஆடு மாடு கழுதை, ஒரு 100 ஆடு 100 கழுதை, பொண்ணு வெள்ளி சொத்து சுதந்திரம் இவங்கெல்லாம் கொடுத்து நீங்க அனுப்பலாமே. கெட்ட குமாரன் என்ன எடுத்துட்டு போனா சொல்லுங்க, என்ன எடுத்துட்டு போனா சொல்லுங்க சிஸ்டர். சொத்தை பிரிச்சு கோலம் தடியமா எடுத்துட்டு போனா, சொத்து தகப்பனுக்கு உள்ள ஆஸ்தி எல்லாவற்றையும் பிரித்து எடுத்து கொண்டு போனா. ஆனா இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், அத்தனை சொத்து, பொண்ணு வெள்ளி சொத்து சுதந்திரம் எங்க போய் ஒப்பு கொடுத்தான்? வேசிகளிடத்திலே போய் ஒப்பு கொடுத்தான். பன்றியின் தின்றுகிற தவுட்டிலே மனதா இருந்தான் இல்லைங்களா? யாக்கோப்பு என்ன கொண்டு போனா? தோளும் கையுமாய் கடந்து சென்றான். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தான். பொண்ணு பொருள் நாசமா போச்சு. எங்க போச்சு? பன்றி தவுட்ட தின்றதுக்கு மனதா இருந்ததா போயிடுது. ஆனா இங்க வெறும் தோளும் கையும் 2 பரிவாரங்களை கொண்டு வந்ததா இருக்கிறது. ஏன் என்று சொல்வோமானால் அது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்க கையில் இருக்கிறது என்ன? கர்த்தர் 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 கொடுத்தது. நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? தமிழ்ல தானே பேசுறேன். கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டதா இருக்கு. உன் வீடு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? உன் வருமானம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டதா? கொஞ்சம் கொஞ்சம் மூக்கு உறிஞ்சு நீயே வச்சுட்டு இருக்கிய. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து செலவு பண்றியா? ஒப்பு கொடுக்க கர்த்தர் கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. 2 பிள்ளைகளை கர்த்தர், ஆமென், கர்த்தர் கொடுத்தது. வெறும் கோலும் தடியமா இருக்கலாம், கோலும் கையுமா இருக்கலாம். நான் சொல்லுவேன், கர்த்தர் கொடுத்தது. அதை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து என் வாழ்க்கையை நான் துவங்குறேன். ஹல்லேலூயா. அன்பு வாலிப பிள்ளைகளே, நான் சொல்லுவேன், ஒருவேளை ஆண்டவர் ஒரு கொஞ்சம் சாதாரணமாக ஒரு மணவாளை நமக்கு கொடுப்பாரானால், தேவ பக்தி உள்ள பிள்ளையா இருப்பானா, என்ன மாதிரி கரிசட்டியா இருப்பானாலாம் கவலைப்படாதீங்க. யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது. நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறேன். கடந்து செல்கிறேன். அடுத்த தியானத்துக்கு முடிக்கிறேன். நீங்கள் வாசியுங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கும்படியாக. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு, தேவரீர் நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. அப்போது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை இஸ்ரவேலிலே ராஜாவாய் மாற்றினது எதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்லை, நான் சும்மா கேட்குறேன், சொல்ல முடியாது, ரொம்ப கடினமான காரியம். இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீதை உயர்த்தினது என்ன? யாக்கோப்பை உயர்த்தினது வெறும், இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஆமென். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுட்டீங்க? யாக்கோப்பை உயர்த்தினது என்ன? வெறும் கோல்.
வெறுங்கோல். உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சத்தை குறைவை உயர்த்த போகிறது என்ன? அந்த வெறுமை. ஆமென். அந்த வெறுமை. நான் ஒரு முறை கூட சொல்கிறேன், விருதாவாய் ஆண்டவரை பின்பற்றுங்கன்னு ஆண்டவரை அழைக்கல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். பிரியமா இருந்தா என்ன ஆகும்? எத்தனை சோதனைகள் வந்தாலும் பிரியம் தான் அடைய வேண்டியதை அடையும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறபடினாலே உங்க மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தையும் என் மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஒருவனாலும் எடுக்க முடியாது. ஏன்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். பிரியத்தை ஒரு நாளை யாரும் பிரிச்சிட முடியாதுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை உயர்த்துவதே பிரியம். இன்னைக்கு எத்தனையோ சாட்சியை சொல்ல முடியும். எத்தனையோ கீழே இருந்து, எத்தனையோ சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்து, எத்தனையோ வீடு வாசல் இல்லாமல் இருந்து கர்த்தரை முழு மனதோடு கூட ஒப்பு கொடுக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டபடினாலே இன்னைக்கு எங்கேயோ ஆண்டவர் அவர்களை வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வதிப்பது பிரியம். கர்த்தர் உங்களை கண்டிஷன் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது உங்களை கண்டித்து உணர்த்துவது மாத்திரம் அல்ல, உங்களை ஆசீர்வதிப்பதும் கர்த்தருக்கு பிரியம். மகனே, நீ ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, உனக்கு ஏதோ ஆசீர்வாதத்திலே குறைவு இருக்குமானால், ஆசீர்வாதத்திலே குறைவில்லை, வாக்கு தத்தத்திலே குறைவில்லை, ஒருவேளை உன் நம்பிக்கையில குறைவா இருக்கலாம். ஆண்டவர் ஓ மேல ஆசீர்வதிப்பதில் வைத்திருக்கிற பிரியத்திலே குறைவில்லை. நீங்களும் நானும் என் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பிரியத்திலே அது குறைவா இருக்கலாம். ஆமென். நான் சொல்லுவேன், தாவீதை ஒரு ராஜாவாகணும்னா நான் சொல்லுவேன், பல பல வீரர்களை நம்ம வைத்திருக்கணும், பல ஆயுதங்களை நீ வச்சிருக்கணும், அனுகூலமான ஆயுதங்களை வச்சிருக்கணும். அதுதான் தாவீதுக்கு சவுல் சொல்கிறான், சரிப்பா நீ ஏதோ கோலியாத்தை அடிக்கணும்னு நீ வந்துட்ட, நீ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த, இப்போ ஏதோ உன்னுடைய சகோதரர்களுக்காக உன் தகப்பன் சில காரியங்களை உணவுப் பொருட்களை கொடுக்க அவர் அனுப்பிச்சிருக்கிறார். போகட்டும், என்னால் நிற்க முடியல, போர் வீரர்களால் நிற்க முடியல, நாங்கள் அநேக பராக்கிரமசாலிகள். அவனுடைய சவுலுடைய மகன் பராக்கிரமசாலி. அவன் ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், ஒரு பறவையை கழுகுகளின் ஓட்டத்தை விட சவுலுடைய ஓட்டமும் யோனத்தானின் ஓட்டமும் மிக விரைவாக இருக்குமா. வேதம் சொல்கிறது, சவுலுடைய ஓட்டமும் யோனத்தானின் ஓட்டமும் வானத்தின் பறக்கிற கழுகினுடைய வேகத்தை விட அதிகமாக இருக்குமா. அப்படிப்பட்டவன்கள் கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடியல, பட்டயம் நிற்க முடியல, கேடகம் நிற்க முடியல, ஆயுதங்கள் நிற்க முடியல, பராக்கிரமசாலியான சேனாதிபதிகள் கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடியல. அப்ப தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க வந்தவன் அவன் திட்டுறான், ஏய் உனக்கு எவ்வளவு உனக்கு தைரியம் இருக்கும், நீ வேணும்னே நீங்க வந்திருக்கிற, இல்லை எனக்கு வந்ததுக்கு முகாந்தாரம் இல்லையா, தகப்பன் உங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க சொல்லியிருக்க, அதனால வந்திருக்கிற. அங்கே கோலியாத் இஸ்ரவேலினுடைய தேவனை ஆகிய கர்த்தரை தூஷிக்கிறதை தாவீது கேட்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்குகிறார். எதில் அடிச்சாரு சொல்லுங்க? கோலியாத்தை எதில் அடிச்சார்? எங்க இருக்கீங்க? எங்க இருக்கிறீங்க? எப்ப எங்க இருக்க வாலிப பிள்ளைங்களா, எங்க இருக்கிறீங்க? வாதமே வாசிக்கிறது இல்லையா? என்ன வாசிக்கிற நீ? என்னத்தான் ஒரு கோலியாத்தை தாவீது அடிச்சது எங்க அப்படின்னு கூட கேட்டா கூட அமைதியா இருக்கிறீங்க. சிரிச்சுட்டே கேட்கிறேன், நான் ஒன்றும் கடினமா கேட்கல. சொல்லு, ஏன் தெரியல? ஏன் நான் உங்களை வற்புறுத்துக்கிறேன்னா, ஏன் அதுதாங்க ஆசீர்வாதம். ஏன் அங்க கோலை கேட்டேன் அப்படின்னா, அது ரொம்ப சாதாரணமானது. இப்படி போகிற போக்கில் ஒரு கோலை எடுத்துக்கலாம். ஆமென். இங்கே வீடு கட்ட சொல்ல நானே கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டு நான் கட்டிட்டு இருந்தேன். நான் அங்கே உட்காருவேன், அங்கே குடிசை போட்டு உட்காந்துருப்பேன். ஒரு மாடு மேய்க்கிறவர் வந்தார், ஒரு சவுக்கு கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டார். சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு போட்டோன்னு விட்டேன். ஒரு 10 நாள் கழித்து மாடு மேய்க்கிறதுக்கு நம்ம கட்டை போட்டிருந்தோம். இன்னொரு கட்டையை எடுத்து உடைக்கிறார், நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். சரி போகட்டும் விட்டேன். இன்னொரு கட்டையை எடுத்து இன்னொரு நாள் பார்க்குறேன், இன்னொரு கட்டை, அங்கே நிறைய கட்டை போட்டுருந்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல நிறைய கட்டை, இன்னொரு கட்டையை எடுத்து அதை மாடு மேய்க்கிறதுக்கு அடித்தார். நான் சொன்னேன், ஏங்க தினமும் வாங்க கட்டை எடுப்பீங்க, ஒரு கட்டை எடுத்தால் வச்சுக்க மாட்டீங்களாங்க, போடுங்க அதை எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு எது தான் தேவை?
சாதாரணமான கோலுன்னு அவர் நினைக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன், ஐயா அதுதான்ப்பா ஆசீர்வாதம். கத்தரிடத்துல ஜெபம் பண்ணி பேசி அதை கஷ்டப்பட்டு என் வீடை கத்தர் கற்றுக்கொள்ளும்படியாய் அந்த கோலை எனக்கு கொடுத்துருக்கிறார் நான் நினைச்சேன். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு அது சாதாரணம். ஏன் அதை உங்களிடத்துல வற்புறுத்துக்கிறேன்னா, கோலியாத்தை அடித்தது என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. எப்பா தாவீதே, நீ பட்டயம் போடு, நீ கேடகத்தை போடு, நீ தலை சீராவை அணிந்து கொள், நீ போர் கவசங்களை அணிந்து கொள், அதெல்லாம் போட்டு நடந்தாரு தாவீது. ஆண்டவர் சொன்னாரு எடுத்து தூக்கி போடு. ஆமென். அதெல்லாம் எடுத்து தூக்கி உனக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் சொல்லுவேன், ஒருவேளை தாவீது பட்டயத்தோடு கேடகத்தோடு தலை சீராவோடு கூட போயிருந்தா நிச்சயமா எவனாலும் கோலியாத்தை அடிக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அடிக்க முடியாது. அவன் மிகப்பெரிய அரக்கன். நீ கிட்ட போகிற போதே நீ ஒரு தூசு போல இருப்பா, ஒரு சின்ன ஒரு எறும்பை போல இருப்பா. அவன் காலில் மிதிச்சு போடுவான். இது உண்மையாய் நடந்த சம்பவம். அரக்கர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். அந்த சந்ததியில வந்தவன் கோலியாத். தாவீது போய் நிற்கிற பராக்கிரமசாலி நிற்கிறது போதே அவன் எறும்பு போல இருப்பான். தாவீது ஒரு சின்னவன், அவன் ரொம்ப குள்ளமான ஆளு. அவன் போயிட்டு கோலியாத்துக்கு முன்பாக எப்படி இருந்திருப்பான்? போட்டு நடந்தாரு. ஆவியானவர் ஆண்டவர் சொன்னாரு, தாவீது வேலைக்கு ஆகாது, கட்டி போடு. ஆமென், வேலைக்கு ஆகாது. நீ என்ன பட்டயம், என்ன கேடகம், என்ன தலசிரா போட்டு இருந்தாலும் அதனால நீ கோலியாத்தை அடிக்க முடியாது. அப்போ ஒன்னே ஒன்று, கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரே ஒரு காரியம், இந்த சின்ன கூழாங்கல் தான் அவனை விடுக்கும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை அற்புதம் பாருங்க. அதனால தான் சொல்றாரு, ஆண்டவரே நீர் இம்மட்டும் என்னை கொண்டுவதற்கு நீ எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் வாசல் எம்மாத்திரம், என் ஆசீர்வாதம் எம்மாத்திரம், என் உயர்வு எம்மாத்திரம், என் பதவிகள் எம்மாத்திரம், என்னை சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் எம்மாத்திரம், இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறீரே. இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு கூழாங்கல்னால் கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தினார். தாவீது அடித்தது, சவுல் அடித்தது 1000, தாவீது அங்கே ராஜாவாயிட்டார். அங்கேயே ஜனங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, யாரையும் அழிக்க முடியாத. தினந்தோறும் போய் நிற்கிறான், தினந்தோறும் தேவனை தூஷிக்கிறான், கர்த்தருடைய சேனையை தூஷிக்கிறான். நான் சொல்ல, கர்த்தருடைய சேனையை நிந்திப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி கமன் கல்லும் வெறும் கூழாங்கல்லினாலே அவன் நெற்றியை அடித்து போட்டான். அவன் முடியுங்களா? யோசி. எல்லாம் சிரிக்கிறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, இன்றைக்கும் உனக்கு குறைவா இருக்கிறத பார்த்து உலகம் சிரிக்கணும். ஆமென். அதுதான் உன் ஆசீர்வாதம், அதுதான் உன் ஆசீர்வாதம், அதுதான் உன் ஆசீர்வாதம். ஆனா உலகம் நினைக்கட்டும், நீ மட்டும் நினைச்சிடாத, நீங்க மட்டும் நினைச்சிடாதீங்க. எனக்கு இதுதான், எனக்கு இந்த சொற்பந்தான், எனக்கு இந்த அற்பந்தான், என் வாழ்க்கை இந்த ஆளை கல்யாணம் பண்ணிலிருந்து இதே 20,000 சம்பளத்தில் தான் நான் குடும்பம் நடத்தணுமா? இதுதானா? இந்த படிப்பு தானா? இந்த படிப்பு வச்சு என்ன பண்ணுறது? இந்த சிறுமையான காரியத்தை வச்சு என்ன பண்ணுறது? நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல கோட்டீஸ்வரனை நல்ல படிப்பை கொடுத்தாருன்னா வாங்கி, வேண்டான்னு நான் சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்ம வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் குறைவு நம்மை மேற்கொள்கிற போது அதுதான் நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருக்க போகிறது. ஏன் என்று சொல்லுமானால், அதை நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறியணும். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு புரிந்துதா இல்லைன்னு தெரியல. இன்றைக்கு நீ சின்ன ஒரு கோலை வைத்திருப்பாயானாலும் அதை கர்த்தர் கொடுத்தது. என் அன்பு பிள்ளைகளே, நான் சொல்லுவேன், நீ சின்ன ஒரு காரியம் அவங்ககிட்ட இருக்குமானாலும், சின்ன வருமானமானாலும், சின்ன வீடானாலும், சின்ன குடும்பம், ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு படித்த பெரிய வேண்மையான குடும்பங்கள் நம்ம குடும்பங்கள் இல்லையானாலும், நான் சொல்லுவேன், உயர்வு அந்த இடத்துல, ஆசீர்வாதம் அந்த இடத்துல. கர்த்தர் இன்று முதல் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிற போது உன் குடும்பம் உயரும், உன் பிள்ளைகள் உயரும், உன் வருமானம் உயரும். நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்பாக எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் தாழ்மையான இடத்துல இருந்து ஒரு போஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது.
உங்கள் விளங்கத்துக்காக நான் சொல்கிறேன், இந்த சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். கீழே சிவில் ஆஃபீஸ், மேலே எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸ். மேலே நல்லா வேலை தெரிந்த ஒரு தம்பி இருந்தால் போல் நான் சொல்ல, கீழே இருந்து சில டவுட்களை போய் நான் கேட்பேன். அந்த கேட்கிற போது ஒவ்வொரு நாளும் நான் போய் அங்கே கேட்கிற போது அவர் என்ன ஒரு பொருட்டாகவே எடுக்க மாட்டார். இதை செய்யணும் அதை செய்யணும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்றப்போ நான் நிற்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் ஒரு கான்ட்ராக்ட் ஷாப், நான் ஒரு பர்மனண்ட்டு. அரை மணி நேரம் நான் நின்று இருக்கிறேன். 40 நிமிஷம் ஒரு காரியத்துக்காக நின்று அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். அதில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. 40 நிமிஷம் நான் நிற்கிறேன். அவர் நல்லா தெரியும், ஏங்க ஒரு மனுஷன் எதிர்க்க முன் நிற்கிறது தெரியாதா? இங்கே நான் நிற்கிறேன், அவர் இங்கே உட்காந்துருக்கிறார். உட்காந்துட்டு அவர் பாட்டுனா அவர் ஏதோ பேசிட்டு நிற்கிறாரு. நானும் 2 வாட்டி கேட்குறேன், வா தம்பி கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் இது பண்ணுங்க. 40 நிமிஷம் நான் நின்றேன். அதை ஒரு அவமானமாக பொருட்டாக நான் நினைக்கல. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. இப்போது நான் கீழ் ஆஃபீஸ்லேருந்து மேல் ஆஃபீஸுக்கு என்னை போட்டுட்டாங்க. ஆமென். ஒரு சின்ன ப்ரொமோஷன் கொடுத்து நான் வந்துட்டேன். நேற்றைக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் ஏன் சீட்டில் இருந்து ஒரு வார்த்தை கேட்டேன்னா அவர் 10 வாட்டி எழுந்து நிற்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஒரு வார்த்தை அது என்ன சார், நான் இந்த செய்தியோடு கூட அதை நான் கோர்க்கணும்னு நான் நினைக்கல. எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. நேற்று எனக்கு உணர்த்தினான். நான் எங்கேயோ பேசுகிறேன் சார், நான் எங்கேயோ பேசுகிறேன், யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கேன். அவர் எழுந்து நிற்கிறார். நான் அங்கே பாதியில் சீட்டுக்கிட்ட போய் கேட்குறப்போ டக்குன்னு அவர் எழுந்து நிற்கிறார். 1 வருஷத்துக்கு முன்பாக 40 நிமிஷம் ஒரு நாள் நான் நின்றேன். என்னை கண்டுகொள்ளவே இல்லை. அந்த சிறுமையை நான் அது ஒரு நினைக்கல, அதுக்காக நான் சண்டை போடலை. இன்றைக்கு அந்த நிலைமையில அவர்கிட்ட சண்டை போடாமல், அவர்கிட்ட எதுவும் பேசாமல் நிதானமாக நான் இருந்தபடினாலே, நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தபடினாலே, கர்த்தர் எங்கள் மேலே கொண்டு வந்து ஒரு வார்த்தைக்கு 9 வாட்டி அவரை எழுந்திருக்க வச்சிருக்கிறார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன், எழுந்துக்க, உட்காருங்க, வராதிங்க ராஜேஷ், உட்காருங்க, நான் அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா. சிறுமை, வெறுமை, இன்றைக்கு அவமானம். அன்னைக்கு நான் சண்டை போட்டிருந்தா இன்னைக்கு நான் எத்தனை அதிகாரத்தில் இருந்தனாலும் அவர் என்னை மதிக்க மாட்டார். நீங்கள் நினைக்கிறீங்க பதவிக்கு மதிப்பு கொடுக்கல, குணத்துக்கு நம்ம அப்படி உதாசீனப்படுத்த மனுஷன் இன்னைக்கு நம்மளை வந்து ஒழுங்காக நடத்துகிறாரு. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். உடம்பு சரியில்லையா, சரி எடுத்துங்க, லீவ் எடுத்துங்க, கஷ்டப்பட. இதை ஒரு வருடமும் நான் சொல்லலை. இன்றைக்கு தான் சாட்சி அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். நான் சொல்லுவேன், நீ உன் சிறுமையை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்தாயானா, நான் சொல்லுவேன், உன் பிற்காலத்திலே நீ நன்றாக இருக்கும்படி கர்த்தர் உன் வாழ்க்கையிலே சிறுமையை அனுமதிப்பார். ஆமே. இன்றைக்கு நீ ஒரு சிறுமையை எதற்காக உன்னை அனுமதிக்கிறார்னா, ஒரு தாழ்மையாக உன்னை நடத்துகிறார்னா, நீ பிற்காலத்தில் உன்னை உயர்த்துவதற்காக. ஆமென். அல்லேலூயா. நீ இப்போவே எதனா ஒன்று சொன்னா, அம்மா எதனா ஒன்று சொன்னா, என்னையா அடிக்கடி பேசுகிற, என்னையா நீ இப்படி பேசுகிற, என்னையா அப்படி பேசுகிற அப்படின்னு ஒரு தாய்கிட்ட தகப்பனில் மதிப்பு இல்லாமல் நடத்தினா, நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட ஒரு உயர்வு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்க முடியாது. ஆமென். இன்றைக்கு நம்ம ஏன் தாழ்த்துறார்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பேரை மகிமைப்படுத்தும்படியாக உன்னை அப்படி வச்சிருக்கிறார். நீ பிற்காலங்களிலே நீ உயர்ந்திருக்கும்படியா இந்நாளிலே உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை மட்டுப்படுத்தி ஆண்டவர் உன்னை சோதித்து நடத்துவார். உன்னை கஷ்டத்தில் நடத்துவார். உன் அப்போ இல்லாமல் வனாந்தரத்தில் உன்னை நடத்துவார். வழி இல்லாத உன்னை நடத்துவார். இருளிலே உன்னை நடத்துவார். நான் சொல்லுவேன், அந்த இடத்தை, அந்த தாழ்மையை, அந்த சிறுமையை, அந்த காரியத்தை, அந்த அழுகையை, அந்த பலவீனத்தை, அங்க எந்த ஒரு சிறுமையானாலும் ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அவர்கிட்ட போயிட்டு, ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் தாழ்மைப்பட்டா சிறுமைப்பட்டா கோவப்படாதீங்க, அமைதியாக கண்ணீர் வடிங்க ஆண்டவருக்கு முன்பாக. நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு நீ படுகிற தாழ்மை யாவும் கர்த்தருக்குள்ளாக நாளைக்கு உனக்கு உயர்வு. அல்லேலூயா. இந்த தாழ்மையை நீ தூக்கி போட்டனா,
இந்த தாழ்மையை நீ உதாசனப்படுத்தினா ஏன் என்ன கர்த்தர் நடத்துறார்? ஏன் இந்த அழுகையை கொடுக்கிறார்? ஏன் இந்த சிறுமையை கொடுக்கிறார்? ஏன் இந்த தாழ்மையை கொடுக்கிறார் என்று நினைப்பாயானால் பிற்காலத்திலே உன்னின் பெரிய ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. நீ புடமிட்டு உன்னை பொன்னா விளங்க செய்து சிறுமையை உனக்கு அனுபவித்து பசியை நீ காண செய்யும்படியாக, நீ வெறுமையை காண செய்யும்படியாக கர்த்தர் உன்னை நடத்துவாரானால் நீ அந்த இடத்துல நிலைத்திரு. நம்பிக்கையா சந்தோஷமா கர்த்தரிடத்துல போய் அழு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உன் சிறுமையில உன் மனம் அப்படியே சிதைந்து போகிற போது ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு கூட ஒரு சந்தோஷம் சமாதானம் உன் இருதயத்தில் இருக்கணும். நான் முடிக்க போறேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய, நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நீ சிறுமப்படுகிற போது, நீ அவமானப்படுகிற போது, நிந்தைப்படுகிற போது, குறைவுபடுகிற போது நான் சொல்லுவேன், கண்ணீரோடு கூட உன் கண்ணில் கண்ணீர் இருக்கணும், மனசில் சமாதானம் இருக்கணும். இது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. நான் அனுபவிச்சிருக்கேன். சிறுமையானப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து அழுது இருதயில மட்டும் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அதோட அர்த்தம் என்ன, அதோட விசுவாசம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த நிந்தை, அவன் தாவீது சொல்றாரு பார்த்தீங்களா, அவன் திட்டட்டும், இந்த நிந்தைக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார்னு தாவீது வனாந்தரத்தில் சொல்றாரு பாருங்க. அது சொல்லுவேன், நீ தைரியமா உனக்கு வந்து ரொம்ப தேம்பலாம், இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீ அழுகலாம். ஆனால் உன் இருதயம் எப்படி இருக்குன்னா, இந்த நிந்தைக்கும் இந்த குறைவுக்கும் பின்னாளிலே எனக்கு ஆசீர்வாதத்தை நீ கொடுக்க போகிறீர் என்கிற சமாதானம் உன் இருதயத்தை இருக்கணும், நிரப்பணும். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் நிரப்பணும். இது தேவ ரகசியம். கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. நீ உன் நண்பர்கிட்ட இருக்கிற போது, நீ சிறுமப்படுகிற போது, நான் மறுபடியும் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அது போயிடணும், உங்களுக்கு வசனம் போயிடணும், அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நீ சிறுமைப்படுகிற போது, நீ குறைவுபடுகிற போது, நீ நிந்தைப்படுகிற போது, நீ பலவீனப்படுகிற போது, ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிற, உன் மனசு நொந்திருக்கலாம், உன் கண்ணில் கண்ணீர் வந்திருக்கலாம், ஆனால் உன் இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சமாதானத்தினாலே, ஆமே, சமாதானத்தினாலே, ஆண்டவரே இந்த குறைவுக்கும் இந்த நிந்தைக்கும் இந்த அவமானத்திற்கும் பின் நாட்களிலே எனக்கு உயர்வான ஆசீர்வாதத்தை நீ கொடுக்க போகிறீர் என்பதனை விசுவாசித்து கண்ணீர் வடிக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அநேகமாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விருதாவாய் நம்மை அழைக்கலங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் கண்களை மூடி, எப்போதும் போல இது ஒரு வசனம் நினைக்காதீங்க சிஸ்டர் பிரதர், எப்போதும் போல ஒரு வசனம் நினைக்காதீங்க. இந்த வசனம் உன்னை ஆசீர்வதிக்க போகிற வெறும் கோல். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் ஒரு பராக்கிரமசாலிக்கு முன்பாக ஆற்றங்கரையிலிருந்து பொறுக்கப்பட்ட ஒரு கூழாங்கல். ஆமென், ஆமென். நீர் வேண்டும் கர்த்தாவே எந்தன் வாழ்விலே, அது போதும் என்றென்றும் நன்றி சொல்லுவே. உம்மை அல்லாமல் என்னை யார் நடத்துவார்? உம்மை அல்லாமல் என்னை யார் உயர்த்துவார்? ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேசர் கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளேன் பாச கர்த்தாவே, என் நேசர் கர்த்தாவே. உண்மையான இருதயத்தில் ஜெபம் பண்ணுங்களேன் சிஸ்டர். நான் என் வெறுமையை நினச்சிக்கிறேன். இன்னும் என் வாழ்க்கையில் எத்தனையோ வெறுமை இருக்குது. இன்னும் என் குடும்பத்தில் அநேக வெறுமை இருக்குது. இன்னும் நீ உயர வேண்டியது எவ்வளோ இருக்குது. இன்னும் நீ அடைய வேண்டியது எவ்வளோ இருக்கு. இன்னும் நீ சுதந்திரிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. இன்னும் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது எவ்வளோ இருக்கு. இப்போ பார்க்கறதை உன்னை 100 மடங்காய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம், ஒரே ஈசாக்கை கொண்டு வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணல் தனையாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம், நான் சொல்லுவேன், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேசர் கர்த்தாவே,
யாக்கோபாய் நான் வந்து உள்ளேன் பாச கர்த்தாவே, என் நேசர் கர்த்தாவே. யாக்கோபாய் நான் வந்து உள்ளேன் பாச கர்த்தாவே, என் நேசர் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் சபையை கூட்டி சேர்த்து ஒரு சிலரோடு கூட உம்மை ஆராதித்து, இந்த ஒரு சிலர் என்று அற்பமாக எங்களை பாராம எங்களுக்காக கரிசனையாய் அன்போ பேசி கண்டித்து பேசி எங்களை உணர்த்தி, நான் உன்னை விருதாவா நான் அழைக்கலப்பா, உன் முற்பிதாக்களை விருதாவா நான் தெரிந்து கொள்ளலை, உன் பிள்ளைகளை நான் விருதாவா தெரிந்து கொள்ளலை, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக உன்னை தெரிந்து கொண்ட. ஏன் அப்படின்னு சொன்னா, உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். ஆமென். நீ நல்லா வாழணும்ப்பா. உலகத்துக்குரிய தகப்பனே நல்ல ஈவுகளை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கிற போது பிரியத்தினால அதை கொடுக்குறான். ஆனா பரலோகத்தின் தேவன் நம்மேல் பிரியம் வைத்தும்படினாலே அந்த பிரியம் நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய உயர்வை, நம்முடைய பலத்தை, சுகத்தை ஒரு நாளும் பிரிச்சிட முடியாதுங்க, பிரிச்சிட முடியாது. இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேலையில நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்கப்பா. கோலா இருந்தாலும் ஒப்பு கொடுங்க, கூழாங்கல்லா இருந்தாலும் ஒப்பு கொடுங்க, ஒரே ஒரு ஈசாக்கா இருந்தாலும் கர்த்தர் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க சொன்னால் ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென். ஏன்னா அந்த ஈசாக்கை கொண்டு தான் ஆசீர்வாதம், அந்த கோலை கொண்டு தான் ஆசீர்வாதம், அந்த கூழாங்கலை கொண்டு தான் ராஜ மேன்மை. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இருக்கிற இந்த சிறுமையை, இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய சிறுமையை உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இந்த சிறுமையை, இந்த குறைவை, இந்த பலவீனத்தை அப்பா, இந்த கொஞ்சம் ஆண்டவரே நாணம் இல்லாமல் எங்கள் பிள்ளைகள் பெரிய நாணவான்கள் என்ன நாங்கள் நினைக்கலப்பா. அவர்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் நாணம். ஆனால் நான் இயேசுவின் நாமத்தில் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீர் எங்கள் மேல் பிரியமா இருக்கிறபடியினாலே, ஆண்டவரே கொடுத்தது நீரா இருக்கிறபடியினாலே, சபையை நீர் கொடுத்திருக்கிறீர், சபையாரை நீர் கொடுத்திருக்கிறீர், கணவன் மனைவி உறவை நீர் கொடுத்திருக்கிறீர், தகப்பன் தாய்மார்கள் உறவை நீர் கொடுத்திருக்கிறீர், ஸ்கூலை நீர் கொடுத்திருக்கிறீர், காலேஜை நீர் கொடுத்திருக்கிறீர். உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் குடியிருக்கிற வாசஸ்தலத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், நாங்கள் சம்பாதிக்கிற பணம், கொஞ்சம் பணத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க, எங்கள் கையின் பிரயாசம் கொஞ்சம் ஆண்டவரே நாங்கள் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம். ஐயா, அந்த காலை வேலையில் மகளை நீ ஜெபம் பண்ண முடியுமா? உங்ககிட்ட இருக்கிற குறைவு இருக்குமானால் அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய குறைவுகளை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், எங்கள் பலவீனங்களை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நான் மற்ற உலக காரியங்களை உலகத்தான் நம்புறான், ஆனால் நாங்கள் கர்த்தர் நம்பிக்கையாக இருக்கிறோம், உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம். ஒன்றுமே இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற தெய்வம் ஆண்டவரே நீர். சவுல் கொடுத்த கேடகத்தையும் பட்டயத்தும் தரைசீலாவையும் நாங்கள் நம்பலப்பா. நீங்க ஆற்றங்கரையிலிருந்து கொடுத்த ஒரே ஒரு கூழாங்கல்ல நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, தகப்பன் ஈசாக்கு கொடுத்த, யாக்கோப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு நம்பாம கையில கர்த்தர் கொடுத்த கோலை அவன் நம்பி தன் மாமனிடத்திலே சென்றான். ஹல்லேலூயா. உங்க கோலும் தடியும் என்னை தேற்றுகிறதவன் தேற்றட்ட ஆண்டவரே. அதுதான் தாவீது சொன்னார். நான் கடைசியா உங்களிடத்திலே சொல்லி முடித்ததான் தாவீது சொன்னார். ஆண்டவரே, வெறும் கோல், வெறும் கோல், வெறும் கோல், வெறும் தடின்னு உலகம் பார்க்குது ஆண்டவரே. ஆனா நான் பார்க்கிறேன், உம் கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆமென். அல்லேலூயா. உன் கோலும் தடியும் என்னை உயர்த்தும். இப்போது இருக்கிற சிறுமை என்னை உயர்த்தும், இப்போது இருக்கிற குறைவு என்னை உயர்த்தும், என்னை உயர்த்த ஆண்டவரை நம்புறான்ப்பா. இதுவரை என்ன அப்படித்தான் நீங்க கடந்து வர செய்தீங்க எங்க வாழ்க்கையில, இதுவரை எங்க குறைவுகளை எல்லாம் அப்படித்தான் நீங்க கிடைக்க செய்தீங்க. கொஞ்சம் வருமானத்திலே தானியேலுடைய உணவை ஆசீர்வதித்தது போல, பாபிலோனின் தானியேலின் உணவை, பருப்பு, ஆண்டவரே மரக்கறிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பொலிவை முகத்திலே தந்தது போல,
எங்கள் கொஞ்சம் வருமானத்தில் நாங்கள் சாப்பாடுகிற சாப்பாட்டை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியினாலே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீர். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதத்தை கரத்தில் வைக்கிறோம். அவரை எதிர்காலத்தினுடைய உறவுகளை உங்கள் கரத்தில் வைக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை வைக்கிறோம். அவர்கள் தகப்பன் தாய்மார்களை உமது கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை உமது கரத்தில் வைக்கிறோம். அவர்கள் கொடுத்திருக்கிற படிப்புகளை உமது கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கொடுத்தீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இதன் நிமித்தமா வருகிற குறைவு, இப்போது இருக்கிற குறைவு நிச்சயமா என்னை ஒரு நாள் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும். ஏன் என்று சொன்னால் என்னை விருதாவா நீங்க அழைக்கல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரிய ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பது உமது பிரியம். ஏற்ற காலத்திலே எங்களை உயர்த்தும்படியாய் உம்முடைய பலத்த கரத்திலே எங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் அடங்கி இருக்கிறோம். உம்முடைய உயர்வு நிச்சயமாய், உம்முடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய், உம்முடைய பலன் நிச்சயமாய் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் சபைக்கு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையினாலே நீ நிரப்பி அனுப்புங்க, நிரப்பி அனுப்புங்க, தேற்றி அனுப்புங்க, பலப்படுத்தி அனுப்புங்க. கலங்காதே, உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே நாங்கள் இந்த கால வேலையிலே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் நீதின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. பிதாவே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த வசனத்துக்கு தகுந்தா போல் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.